சென்னையில் நடைபெற்று வரும் முற்போக்கு புத்தக கண்காட்சியை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முற்போக்கு புத்தக காட்சியையும் தொடங்கி வைத்தார். புத்தக கண்காட்சியில் திராவிடம், தமிழ் தேசியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் போன்ற கொள்கைகளை கொண்ட நூல்கள் இடம்பெற்றுள்ளன. புத்தக காட்சியில் திருக்குறள், சிறுகதைகள் உள்ளிட்ட நூல்கள் இடம்பெற்றிருப்பது பள்ளி குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது. இங்கே திருக்குறள், அந்த சிறுகதை நிறைய புக் இருக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கு பார்க்குறது, படிக்க. இன்னொரு வாட்டி புக் ஸ்டால்லாம் போட்டால் இந்தமாரி திரும்பி வருவோம் படிக்க. எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி வருஷம் வருஷம் நடத்தினா நல்லா இருக்கும். இந்த புக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இங்கே எல்லா புக்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ஸாக இருக்கு. ஸ்டோரி புக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளைஞர்களிடம் வாசிப்பு திறன் குறைந்து வரக்கூடிய சூழலில் இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் வாசிப்பு திறனை அதிகரிக்கும் வகையிலும் முற்போக்கு கருத்துக்களை அறிந்து கொள்ளும் வகையிலும் அமைந்திருப்பதாக வாசகர்கள் கூறுகின்றனர். ரீல்ஸ் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால ஸோ இங்கே வாசிப்பு திறன் கம்மியாயிருச்சு. இந்த மாதிரியான புத்தக கண்காட்சி வைக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரணும். நிறைய எழுத்தாளர்கள் உருவாவாங்க, நிறைய வாசிப்பாளர்கள் உருவாவாங்க. ஸோ இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இப்போ மட்டும் இல்லாமல் இயர்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி போடலாம். எல்லா புத்தகங்களுமே நல்ல புத்தகங்கள் நம்மளை வளர்க்கும்னு சொல்ல முடியாது. ஸோ முற்போக்கு புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதன் கீழே வகைமைப்படுத்தப்படும் பொழுது அது கண்டிப்பாக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். புத்தக காட்சியில் தினந்தோறும் பறை இசை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கவிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்தரங்குகளும் நடைபெற்று வருகின்றன. ஒரு வாரமாக களை கட்டி வரும் புத்தக காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ளது. நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுகிறார்.